சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம். நான் லால்குடியிலேருந்து வரேங்கய்யா. என்னுடைய பேர் கண்ணப்பன். நான் ஐயாட்ட 4-5 வகுப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். சென்ற வகுப்பில் ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது வந்து நேர்வாளம் சுத்தி முறை, சேராங்கொட்டை சுத்தி முறை, தாளகம் சுத்தி முறை 3த்தையும் நான் இந்த இதில் செஞ்சுட்டு வந்துட்டேன், நீட்டாக செஞ்சுட்டு வந்துட்டேன். அடுத்தது இப்போ ஐயா இப்போ கற்றுக் கொடுத்துருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, கந்தக சுடர் தைலம், கந்தகம் சுத்தி பண்ணுறது எப்படி, ஜீவரத்தன குளிகை அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொண்டாந்துருவோம். ஐயா ரொம்ப வணக்கம் ஐயா. நன்றி நன்றி ஐயா. நீங்கள் பேசுங்க. அப்படியே அவர் கையில் அதை சொல்லுங்க. உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நான் ராணிப்பேட்டில். என் பேர் குருமூர்த்தி. நான் ஐயா இந்த வகுப்பு 2வது வகுப்பு தான் வந்திருக்கேன். நான் வகுப்பு சிறப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு வகுப்பில் நிறைய இது சொல்லிக் கொடுத்து அதில் செஞ்சுருக்கேன். நான் இந்த தீநீர்லாம் இறக்க எப்படி சொல்லி ரொம்ப எளிமையான முறை சொல்லி கொடுத்துருந்தாரு. இந்த வகுப்பு வந்திருக்கேன். இதை நான் வீட்டில் செஞ்சுட்டு ரொம்ப அருமையாக நல்லா இருந்தது. நல்லா கந்தக சுடர் தைலம் இது வந்து கண்டிப்பாக வீட்டில் போய் செஞ்சு இது பண்ணுறோம். நன்றி. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? வணக்கங்க ஐயா. வணக்கம். நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து நாகர்கோவிலேருந்து வந்திருக்கிறேன். ஐயாட்ட நான் இதுதான் முத பயிற்சிக்கு வந்திருக்கிறேன். பயிற்சியிலேயே நம்ம நிறையா எதிர்பார்ப்பு இருந்தேன். என்னுடைய எதிர்பார்ப்பை விட அதிகமாட்டு ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த கந்தக சுடர் தைலத்தை ஐயாவுக்கு ப்ரோக்ராம் பார்த்து எனக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஐயாட்டே ஃபோன்லலாம் பேசியிருந்தேன். ஆனால் நான் கிளாஸ்லேயே நினச்சி பார்த்ததே ஐயா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது எனக்கு மிகவும் சந்தோஷமாட்டு இருக்குது. அதுக்கு பிறகு எல்லாமே ஒளிமறைவு இல்லாமல் கிளியராக இறக்குறது, நம்ம கந்தக சுத்தி முறை அதை எப்படி பண்ணணும், சுடர் தைலத்தை எப்படி இறக்கணும், அப்படி எல்லாத்தையும் தெளிவாக ஐயா சொல்லி கொடுத்தாங்க. ஜீவரத்ன குழியை பற்றி அதை செய்முறையெல்லாம் சொல்லி கொடுத்து நாங்களே அதை அரைச்சி செஞ்சோம். செய்யும்போதும் நமக்கு அதை எப்படி அரைக்கணும், எந்த பக்குவத்தில் இருக்குன்னு எல்லாத்தையும் ஐயா தொட்டு பார்த்து விளக்கிட்டு கொடுத்தாங்க. இப்படி தான் அரைக்கணும்னு எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து சந்தித்து கிளாஸ் அட்டன் பண்ணதில்ல ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். 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 என் பேர் சுரேஷ். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் பழனியில் செல்வராஜாசானோட பயிற்சி பெற்ற வந்து சில மாதங்களாக போயின்னு இருக்கு. இந்த பயிற்சியில் வந்து மருந்து செய்முறைகள், சுத்தி முறைகள், அதோட பயன்கள், இந்த மருந்து எந்த நோய்க்கு பயன்படும்ன்ற தெளிவுரை எங்களுக்கு வந்து ஐயா வந்து எளிய முறையில் எங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக சொல்லித்தராரு. நாங்களும் வந்து ஒவ்வொரு பயிற்சியிலையும் வந்து விதவிதமான மருந்துகள், அந்த மருந்துகள் வந்து அடிக்கடி நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோயோட தன்மை எப்படி, அந்த நோயை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த கண்டுபிடிச்ச நோய்க்கு எப்படி நம்ம மருந்து கொடுக்கணுன்றதையும், அந்த மருந்துகளை வந்து எப்படி சுத்திப்படுத்தி, பாஷாணங்கள்னால் அதை எப்படி சுத்திப்படுத்தணும், வெறும் பாஷாணம் மட்டும் இல்லாமல் மற்ற மூலிகைகளும் வந்து எப்படி வந்து நம்ம சுத்திப்படுத்தி பயன்படுத்தி அதை வந்து ஒரு மருந்தாக்கி நோயாளிக்கு வந்து அதனால் எந்த பக்க விளைவும் இல்லாமல் நோயோட தன்மை மட்டும் குறையிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. அதுக்காக ஐயாக்கு நன்றிகள். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத்குமார். நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வரேன். எனக்கு இது 6வது வகுப்பு. இந்த வகுப்பில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, சிலாசத்து பருப்பம் எப்படி செய்யணும், அதை வந்து சிறு சிறுபடை சாரில் அந்த சில நோய்களை, அதாவது கடுமையான சில நோய்களை, பால்வினை நோய்களை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிறத சிலாசத்து பருப்பம் மூலமாக ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கந்தகத்தை எப்படி சுத்தி பண்ணணும், அதை சுடர் தைலமாக எப்படி இறக்கணும், அதனோட பயன்பாடுகள் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அது எவ்வளோ அளவு என்ன எதுன்றது சொல்லி கொடுத்தாரு. அதுக்கடுத்தது அகத்தியர் ஜீவரத்ன குளிகை, இதனால் என்ன நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று வலி, கண்டமாலை, ஜுரம், அதுபோல் இன்னும் பல விதமான நோய்களை, சொல்ல முடியாத நோய்களை கூட குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னைக்கு இது மராட்டி முக்கும் இலவம் பிஞ்சோட வித்தியாசத்தையும் காமிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி ஒருத்தருக்கு நாடி எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. எப்பேற்பட்ட வைத்தியனாக இருந்தாலும், சித்த வைத்தியனாக இருந்தாலும் சில முறைகள் இருக்குது, நோய்களை கணிக்கக்கூடிய முறைகள் இருந்தாலும் உயர்ந்த ரக பரிசோதனைனா அது நாடி பார்க்கறது தான். அதை ஐயா இன்னைக்கு ஆரம்ப கட்டத்தில் சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்த செல்வராஜ் ஐயாவுக்கு நன்றிங்க. நன்றி. அதை வாங்கிட்டு